மீனராசி நண்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா 12 ராசிகளில் கடைசி ராசி மோட்ச ராசி மீனராசி. இந்த மீனராசியில பிறப்பவரெல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்களோ அதை அடையாமல் தூங்கவே மாட்டீங்க. இல்ல வாழ்க்கையே முடியாது, அதுவரையில் வாழ்க்கை முடியவே முடியாது. இந்த இடத்தை அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டால் அந்த இடத்தை அடைந்தே தீருவீர்கள். இதை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை கைப்பற்றியே தீருவீங்க. ரொம்ப அறிவு இருக்கும். அதே நேரத்தில் எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய ஆற்றல் உடனுக்குடன் முடிக்கணும். அந்த வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். பொதுவா இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருப்பார்கள். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதமே ஒரு யோகமான மாதம். ஆவணி மாதம் மீனராசினருக்கு யோகமான மாதம். எதை வச்சு சொல்றீங்க அப்படி கேட்கின்ற போது, ராசிநாதன் குருவுடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்போ பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. குழந்தைகளை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டது நிலையெல்லாம் மாறப்போகுது. நம்ம பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, நம்ம பிள்ளை இன்னும் வேலைக்கு போகலையே, இந்த கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்பட போகுது. அதே நேரத்துல 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்க ஜென்ம ராசியும் பார்க்கிறது. அப்ப என்ன ஆகுன்னா, ஒரு உபரிவிதமான வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, பெரியோருடைய தொடர்புகள், ஒரு இடம் வாங்கி புதிய வீடு கட்டுறது, இல்ல புதிய வீடு வாங்கிறது, இது போன்ற முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஜென்மராசி குரு பார்க்கின்ற போது புகழும் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஏற்படும். அப்ப குருவுடைய சஞ்சாரமே போதும் இந்த மாதத்தில் உங்களுடைய நிலையினை உயர்த்துவதற்கு. அதற்கு மேலாக உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். எப்பொழுது சூரியன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரோ அப்போது உடல்நிலை சீராகும். எதிர்ப்பு, போட்டி, வம்பு, வழக்கு, பிரச்சனை என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். வம்பு வழக்குகளில் வெற்றி உண்டாகும், வழக்கினில் வெற்றி உண்டாகும். அப்ப சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். இதுக்கு மேல வேற என்ன ஒண்ணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தின் முற்பகுதியில செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணை நிற்பார் புதன். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் புரளும் கையில, புரியுங்களா? வர வேண்டிய பணம் வரும். புதிய இடம் கண்டிப்பா வாங்குவீங்க, புது வீடு கண்டிப்பா வாங்குவீங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் இந்த புதிய நட்பு, தவறான நட்பு, இது போன்ற விஷயத்துக்குள்ள போய் தள்ளி விட்டுருவார். அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சுதாரிச்சுக்கிங்க, அது மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு வரும். மீண்டும் வந்து கொஞ்சம் கூட பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பொதுவாக எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். அதே நேரத்தில் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமும் இந்த மாதம். செவ்வாய் 4ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 7ஆம் இடத்துல. இந்த 3 கிரகங்களுமே ஒரு வேறு பாதைக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எச்சரிக்கையாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். ஆனா மற்ற விஷயங்கள், வேலை வாய்ப்பு, குடும்பம், வருமானம், தொழில், எல்லாவற்றிலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகிறது. உங்களுடைய புகழ் மற்றவர்களை விட அதிகரிக்கப் போகிறது. உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.